ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிகேஷனையும் ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கேம்ஸ் உள்ள வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி யாரையும் நம்ம நம்பவும் முடியல. ஸோ இப்போ இதுக்காக வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, நம்ம அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸோ வீடியோஸோ யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய டிவைஸில் அவங்களுடைய கேலரியில் அது சேவ் ஆகாமல் நம்ம இங்கிருந்தே ஒரு ஆப்ஷன் செட் பண்ணி அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சேம் அந்த வீடியோ அண்ட் போட்டோவும் அவங்களுடைய கேலரியில் சேவ் ஆகாமையும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த டேட்டாவை அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக மேக்ஸிமம் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு இமேஜஸை நம்ம அனுப்பிச்சுட்டு அந்த இமேஜ் யாருக்கு ரிசீவ் ஆகுதோ அந்த மொபைலில் எடுத்து செக் பண்ணி அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா அது கேலரியில் போய் ஸ்டோர் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. அதாவது ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்புன்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டில் ஒரு சில பேர் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையே வந்திருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பர்சன், சரி உங்ககிட்ட எல்லாம் நம்ம பர்சனலான டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பலாமா வேண்டாமா, அனுப்புனா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு தொந்தரவு வந்துருமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அந்த பர்டிகுலர் சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் என்னுடைய இன்னொரு நம்பர் சேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதுக்கு பேசாமல் வாட்ஸ்அப்பில் இருக்கிற V1 ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸும் வீடியோஸும் அந்த பர்சனுக்கு அனுப்பிச்சிட்டு போயிடலாமே, அதுக்கு எதுக்கு இந்த ஃபியூச்சர்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்குன்னா, V1 மூலமாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா ரிசீவ் பண்ணுற அந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் அந்த பர்சனை முழுசாக நம்பலைன்னு. அதனால் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த பர்சனை நம்பலைன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அந்த ஆளுக்கு தெரியாது. இப்போ டாப்பில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் நேம் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள என்ன சொல்லுது பாருங்க, மீடியா won't be automatically saved to device gallery. அவருடைய வாட்ஸ்அப்பில் அந்த இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும், அந்த வீடியோ எல்லாமே ஷோ ஆகும், பட் கேலரியில் போய் ஸ்டோர் ஆகாது. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய அந்த சேட்டை அவங்க டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? பேக்கப்பு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அதையும் டிசேபிள் பண்ணிடும். இதுக்கு உண்டான ஃபீச்சர் தான் கீழே இருக்கிற அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசிங்கிறது. அது டிசேபிளில் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துட்டு இந்த சேட்டுக்குள்ளே ஒரு கேலரியை கிளிக் பண்ணி ஒரு 3 ஃபோட்டோஸ் அந்த பர்டிகுலர் சேட்டில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு அனுப்புகிறோம். ஸோ இப்போ அந்த பர்சனுக்கு சென்ட் ஆயிடுச்சு. சரி, எந்த மொபைலுக்கு சென்ட் ஆச்சோ அந்த மொபைலை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, இந்த மொபைலுக்கு தான் அந்த பிக்சர்ஸை சென்ட் பண்ணியிருக்கு. இந்த சென்ட் பண்ணதை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, அந்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. நான் மீடியா ஆட்டோ டவுன்லோடு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு ஆகிற மாதிரி செட் பண்ணல. அதனால தான் இந்த 3 ஃபோட்டோஸும் என்னுடைய பர்மிஷனுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பட் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி செட் பண்ணாதீங்க, இது மாதிரி செட் பண்ணிங்க. சரி, ஓகே, நான் இதை கிளிக் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு, இப்போ வியூ ஆகுது. சரி, இந்த ஃபோட்டோஸை 3ஐயும் நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ஃபோட்டோஸு இந்த மொபைலோட கேலரியில் ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். வெளியே வந்துட்டு கேலரியை கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மொபைலில் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் எதுலையுமே வச்சுருக்க மாட்டேன் ஃபைல்ஸ் எல்லாம். ஸோ ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுறேன், ஆல்பத்தை கிளிக் பண்ணுறேன், எதுலேயுமே இந்த ஃபோட்டோ ஸ்டோர் ஆகலை. ஸோ நம்ம இப்போ எனேபிள் பண்ணினது மூலமாக இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சனுடைய மொபைலுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சோம்னா அவருடைய கேலரியில் இந்த இமேஜ் ஸ்டோர் ஆகாது. சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஆனால் இங்கேயும் ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள். அது என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்னால், இந்த ஃபியூச்சரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். பட் என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுது.
இந்த ஒரு ஃபீச்சரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து இது வாட்ஸ்அப்போட தகவலுக்கு போயிடும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாத மாதிரியான ஒரு அப்டேட்டை கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஃபோட்டோஸை தைரியமாக யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.